கிரைம் த்ரில்லர் படம், சீட்டச்சு த்ரில்லர் படம்லாம் பார்ப்பேன்னு நெனச்சீங்க அப்டின்னா, உங்களுக்காகவே 4 படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த 4 படமுமே சூப்பரான படம். இதுல கூடுதல் தகவல் என்ன அப்டின்னா, 4 படமுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. YouTubeலயுமே இருக்கு. இதுல கடைசியா சொல்லப்போற 2 படமுமேவும் ரொம்ப சூப்பரான படங்க. சீட்டச்சு த்ரில்லர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த 2 படத்துக்குமே நல்லாவே பொருந்தும். இந்த படத்த கண்டிப்பா பாருங்க அப்டின்னு சொல்லி உங்களுக்கு ஹைலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கதையும் படமும். நான் சொல்லப் போற 2 படம் கிரைம் த்ரில்லர் படம். அடுத்து 2 படம் வந்து சீட்டச்சு த்ரில்லர் படம். இந்த 2 படம் மலையாள படம், 2 படம் கொரியன் படம். சொல்லப் போற படத்துல வந்து சஸ்பென்ஸ், ஹாரர், த்ரில்லர் இது எல்லாமே இந்த படத்துல இருக்கும். கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனவர் ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக வலைய தூக்கி வீசுறாப்புலங்க. அந்த வலையில மீன் மாட்டாம மனிதனோட மண்டையோடு வந்து மாட்டிக்கிறது. இந்த மண்டையோடு யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏசிபி பிருத்திவிராஜ் வராரு. அவரு அந்த மண்டையோடுக்கு உண்டான பின்பலம் என்ன, யாரு கொலை பண்ணி மண்டையோட மட்டும் ஆத்துல வீசிருக்காங்களே அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு போய்கிட்டு இருக்காப்புல. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோயின் அதித்தி பாலன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. அவங்க புதுசா ஒரு வீட்டுக்கு போய் குடியேறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பல அமானுஷ்யங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமானுஷ்யது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க போறாங்க. இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான காரணமும், ஏசிபி பிருத்திவிராஜ் யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் 2மே ஒரே நேர்கோட்டுல வந்து நிக்குது. இவங்க 2 பேருமே ஒண்ணா சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பிளஸ் ஏசிபி பிருத்திவிராஜும் அதித்தி பாலனும் இவங்க 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போற சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நல்ல ஹாரர் எலமெண்ட் எல்லாமே இந்த படத்துல நிறைய வச்சிருக்கலாம். பயமுறுத்துற மாதிரி இருக்கிற வேண்டிய சூழ்நிலையில எல்லாத்தையுமே சிம்பிளா யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடல்ட் கண்டென்ட் இல்லாத இந்த படத்தை ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். கதையும் படமோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6.5 10க்கு நான் கொடுப்பேன். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. மர்ம வழக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருக்கு. படத்தை பார்க்கலாம் அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். இப்போ அந்த 2வது படம் ஒரு மலையாள படம். இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். கடைசியில கிளைமேக்ஸ்ல வர ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்விஸ்ட்ல தான் அட பாவீங்களா மொத்த கதையுமே இந்த ட்விஸ்ட் வச்சுதான்டா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். படம் சூப்பராவே இருக்கும். எப்படிடா இவன் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கானடா அப்படின்னு சொல்லி படம் பார்க்கறப்ப தோணாலுமேவும் அந்த கிளைமேக்ஸ்ல வர்ற காட்சியும் ட்விஸ்டும் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாடா ஒரு நல்ல சஸ்பென்ஸ் படம் பார்த்துட்டோம்டா அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரபலமான நடிகை, அந்த நடிகையை வந்து ஒருத்தன் கடத்திட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. இதை விசாரிக்கிறதுக்காக மஞ்சு வாரியர் வர்றாங்க. அவங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சு அந்த நடிகை பயன்படுத்திய காரை போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு. அந்த மொபைல் ஃபோனை எடுத்து ட்ரேஸ் பண்ணி யாரு கடத்திருப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ண உடனே விசாரிக்கிறப்ப தான் பல அதிர்ச்சிகரமான உண்மை தகவல்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் அந்த நடிகையை கடத்தினது மட்டும் இல்லாம அவனோட பொண்டாட்டியுமே இவனை கொலை பண்ணியிருப்பான். அந்த நடிகையை ஏன் இவன் கடத்தினா, அவனோட மனைவியை ஏன் இவன் கொலை பண்ணா அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ சொல்ற ஒவ்வொரு சீன்ஸஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மஞ்சு வாரியர் ஸ்டைல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றதும் நல்லாவே கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ரொம்ப விசாரிக்கணும்டா, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா அந்த ஸ்கூல்ல போய் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். அது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு கதையும் படமும் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 6.75 இந்த படத்துக்கு கொடுப்பேன். இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. வேட்டா அப்படின்ற படம் நீங்க ஹண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல இந்த படத்தை பார்க்கலாம். 3வதா சொல்ல போற படங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா சும்மா அப்படியே த்ரில்லர் எல்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க. சீட்டேஜ்ல உட்காந்து படம் பாக்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹீரோ அவனோட ஒய்ஃப் கூட கொஞ்சம் மனக்கசப்புல இருப்பாப்ல. இந்த நேரத்துல அவனோட பிள்ளைங்க 2 பேர்த்த போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணணும். அதை நானே போய் டிராப் பண்ணிக்கிறேன், நீ வீட்டுல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி காரை எடுத்து ஓட்ட ஆரம்பிப்பாப்ல. இவங்க 2 பேர்த்த ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக போய்கிட்டு பாப்ல. அந்த நேரத்துல ஒரு போன் கால் வருங்க. அந்த போன் கால்ல ஆப்போசிட்ல பேசுறவன் ஒரு மிரட்டல் விடுப்பான். அது என்னன்னு பார்த்தேன்னா, நீ வண்டி ஓட்டி போய்கிட்டு இருக்கல, அந்த காருக்கு அடியில நான் பாம்பு வச்சிருக்கேன், நீ வண்டியை விட்டு கீழே இறங்கினா அப்படின்னா அந்த பாம்பு வெடிச்சிரும். இப்போ அந்த பாம்பு வெடிக்காம இருக்கணும், உன் பிள்ளைங்களும் தப்பிச்சிடணும், நீயும் தப்பிச்சு போகணும் அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டை நீ கொடுத்தா அப்படின்னா அதை வெடிக்க விடாம நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டல் விட்டுருப்பேன். நம்மளால காசை ஏற்பாடு பண்றதுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்குமா அப்படின்றப்பதான் அப்போ அந்த கால் பண்ணா பாத்தீங்களா, அவன் சொல்லுவான், நான் சொல்றது நீ பொய்ன்னு நினைச்சனா சீட்டுக்கு அடியில தொட்டு பாரு பாம்பு இருக்கும் அப்படின்னு அந்த பாம்பு இருக்கிறத இவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் இதை சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிப்பான். இதே நேரத்துல
அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் கால் வரும். என் சீட்டு கடையில ஒருத்தன் பாம்பு வச்சுட்டான்டா, வந்து என்னை எப்படியா காப்பாத்துறா அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஷாக் ஆவியான். அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ போறாப்புல. போறப்போ அந்த கார் வெடிச்சிருது. அந்த கார் வெடிச்சதுனால நம்ம ஹீரோவோட பையனுக்கு கால்ல அடிபட்டு ரத்தம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை கட்டுப்படுத்தணும்னா ஆஸ்பத்திரி போய் ஆகணும். பையன் மயக்க நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறான். அவனை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். ஹீரோ கெஞ்சி பாக்குறாப்புல. இப்போ அவனை காப்பாத்தினாப்லையா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. சும்மா செம்மையான சீட்டச்சு த்ரில்லர் படங்க. இந்த படத்தை நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்ல. இந்த படத்தோட பேரு ஹார்ட் ஹிட். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு கதையும் படம் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேன். 4வதா பார்க்க போற படம். இந்த படம் ஹைலி ரெக்கமெண்ட் சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படங்க. 2 நாடுமே சண்டையில இருப்பாங்க. ஆனா இந்த 2 நாட்டுக்காரங்க வேற ஒரு நாட்டுல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அங்க சண்டை நடந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்களா, அல்ல அந்த சண்டையில இருந்து தப்பிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கும். கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சோமாலியா அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுல மொகதீசு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கிளர்ச்சியில ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஏன் அந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாங்கன்னா, அவங்க அந்த நாட்டு அரசு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கும். அதனால மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். ஒவ்வொருத்தனையும் சரம் மாதிரியா சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. எவன் பிரசிடென்ட்டுக்கு ஆதரவா இருக்கானோ அவனை பூரா கண்ணு முன்னு தெரியாம சுட்டு தள்ளுவாங்க. சுடுறதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. ஐ லைக் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சனா நீ தப்பிச்ச. இந்த துப்பாக்கியை புடி, எங்க கூட வந்துரு. ஆனா நீ பிரதமருக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல உன்னை போட்டு தள்ளிடுவோண்டா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்படி அங்க கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குமா, அந்த நாட்டுல வடகொரியா, தென்கொரியா 2 துருவங்கள். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் நீயா நானா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த இரு நாட்டு தூதரங்க அமைப்புல வேலை பார்க்கிற ஆட்கள் இருப்பாங்க. இவங்க அந்த நாட்டுக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போகணும். இப்ப தப்பிச்சு போகணும் அப்படின்னா ஒண்ணு வடகொரியாக்காரன் தென்கொரியாக்காரன் கூட சண்டை போடணும். அப்படி இல்ல அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு இடம் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டை போறதுக்குள்ள பல கிளர்ச்சியாளர்கள் எல்லாத்தையுமே கடந்துதான் போகணும். இப்படி இருக்கிற நேரத்துல இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்களா, இல்ல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு போறானா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஐயோ எப்படியா தப்பிச்சு போயிருங்களா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு பதட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு சீட்டச்சு த்ரில்லர். படத்துல அரசியல் செம்மையா பேசியிருப்பாங்க. இந்த படம் நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். படத்தோட பேரு எஸ்கேப் ஃப்ரம் மொகதீசு. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அமேசான் பிரைம்ல இருக்கு. யூடியூப்லயுமே இருக்கு. இந்த படத்துக்கு கதையும் படம் ரேட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேன். இந்த படத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஒரு படத்தை தவற விட்டுட்டேங்கடா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு இந்த படத்தை பார்த்து முடிச்சிருங்க. அடல்ட் கண்டென்ட் எதுவுமே அவ்வளவா இருக்காது. தாராளமா ஃபேமிலியோடய உட்காந்து பார்க்கலாம். தயவு செய்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த 4 படமே ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு தரமான படங்க. இந்த படங்கள்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கதையும் படமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.